பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ப்ரோனடாயல். உனக்கு இந்த குழந்தை வேணுமா? நீ ஏன் மனுவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? விடிஞ்சா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையன் நிச்சயதார்த்தம். பசியை வந்துட்டு தள்ளி போடுறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் டீயோ காஃபியோ. முதல்ல டீ வந்து அவ்வளவு தப்பான ஒன்றா? அஃப்கோர்ஸ் தப்பான ஒன்று தான். மேக்ஸிமம் என்ன பிரச்சனை வரும் டீ குடிக்கிறதுனால? டீயை இங்கே ஊற்றுனா வர வலிக்கும், நாக்கில் சூடாக டீயை வச்சா வர வலிக்கும் எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருக்கா. அப்போ வெறும் வயிற்றுல பசிக்கும் போது கொதிக்கிற தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அப்போ அதுக்கு கோவம் வருமா வராத ஸ்டமக்கு? HCl ஆசிட்னு ஒரு விஷயம் இருக்குது. வயிற்று பகுதியில் இருக்கிற மியூக்கஸ் லேயரை சாப்பிட ஆரம்பிச்சிடும். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சாப்பிட்டே மோஷன் போயிடுவேன். ஏன் அப்படின்னா டீயா காஃபியான்லாம் டிபேட் போகுது. டீ வந்து ஆபத்தாக இருந்தாலும் காஃபி அளவுக்கு இல்லை. டீ கூட யாரும் மார்க்கெட்டிங் பண்ணுறதில்ல. மீடியம் லார்ஜ்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருசாக ஒரு மனுஷன் அவ்வளோ காஃபி குடிக்க முடியுமா, அவன் கெப்பாசிட்டியை டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம இப்போ. அண்ட் தலைவலிக்கு ஒரு மருந்தாயிடுச்சு காஃபி. டீனா உடனே ஒரு பிஸ்கட்டை வந்து டிப் பண்ணி சாப்பிட்றது, இல்லை வறுக்கி ஊட்டி வரைக்கி அதெல்லாம் உள்ளே போட்டு அதை வந்து ஸ்பூனில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து இதெல்லாம் வந்து நல்லா ஃபன்னாக ஜாலியாக இருக்கும் நமக்கு. ஆனால் இதெல்லாம் ஓகே தான். குடலில் ஏகப்பட்ட ஓட்டை இருக்கும். அது வழியாக தான் நியூட்ரியன்ஸ் வந்துட்டு இங்கேருந்து பிளட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ மைதாவும் சர்க்கரையும் நீங்கள் வெறும் வயிற்றில் போடுறதுனால என்ன ஆகும்னா அந்த எல்லாம் குட்டி குட்டி ஓட்டையும் அடைப்பட்டுரும். அப்போ என்ன ஆகும்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணணும். க்ரீன் டீ செட் ஆகுமா? ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகருக்கும் பெரிய டிபேட் இருக்குது. ஐ ஆல்வேஸ் ஸ்டிக் டு ப்ரௌன் சுகர் தான். ஒயிட் சுகருக்கு நீங்கள் எவ்வளோ சிந்தட்டிக் விஷயங்கள் போடணும், அது அப்படியே பலன்னு ஒயிட் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் போடணும். நான் வந்துட்டு கரும்பு சக்கரை செய்கிற இடத்துக்கு போய் பார்த்துருக்கேன். அதில் எந்த தப்புமே இல்லை. சுகர் தானே. சுகர் தானேன்னு சொல்லக்கூடாது. இப்போது நான் என்ன சொல்கிறது, இப்போது வணக்கம். இப்போ வந்து நிறைய பேர் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருடைய உணவே டீ தான் இல்லையா? ஸோ ஆனால் அந்த நம்ம பழகிட்டோம். இப்போ அதிகமாக அவேர்னஸ் கிரியேட் ஆகும்போது டீ குடிக்காதீங்க அப்படின்னு நிறைய பேர், நீங்களும் அதெல்லாம் அட்வைஸ் பண்ணுறீங்க. கேட்குறதே இல்லையே, நானே கேட்குறது இல்லை அதான். அப்போ எப்படி அந்த அடிக்ஷனை மாற்றுறது? முதல்ல டீ வந்து அவ்வளவு தப்பான ஒன்றா? அந்த கேள்வி எனக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் தப்பான ஒன்று தான். டீனா நம்ம டீ மட்டும் குடிக்கிறது இல்லை. டீங்கிறது நத்திங் பட் சுகர் வாட்டர். சக்கரை இல்லாமல் டீ குடிப்பீங்களா? அரை சர்க்கரைக்கே யாரும் குடிக்கிறது இல்லை. அப்போ வந்துட்டு டீ மேலே நமக்கு அடிக்ஷனா சக்கரை மேலே அடிக்ஷனான்னு ஒரு கேள்வி இருக்குது. வெள்ளை சர்க்கரையை கரும்பு சர்க்கரைக்கு மாற்றுறதுக்கு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும் என் பேஷண்ட்ஸ் கிட்ட. அந்த கரும்பு சர்க்கரை அரை சர்க்கரையாக மாற்றுறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகுது. அந்த அரை சர்க்கரையே இல்லாமல் மாற்றுறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகுது. அவங்களால ஈஸியாக டீயை விட முடியுது. அவங்களுக்கு தேவை வந்துட்டு சூடாக சர்க்கரை இருக்கணும், அவ்வளோதான். சர்க்கரை ஜாஸ்தியாக ஆக டீயும் ருசி ஜாஸ்தி ஆகுது இல்லையா? அதுதான் அவங்களுக்கு தேவை. டீக்கு யாருமே அடிக்டட் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இல்லை இப்போ நிறைய மார்க்கெட்டிங் ஒர்க்கில் இருக்கிறவங்க அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களே வெளியே போகிறோம் அப்படின்னா இப்போ கரெக்டாக ஒரு லஞ்ச் டைமுக்கு லஞ்ச் எடுத்துக்கணுமான்னா அது கேள்வி தான். அப்போ உடனே நம்ம இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆன் ஆகணும்னா ஒரு டீ சாப்பிட்டு போயிடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகுது இல்லையா? இந்த மாதிரி நிறைய பேருடைய லைஃப் ஸ்ட்ரக்சரே அப்படி இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். எஸ், நான் ஃபஸ்ட்டு டீ எப்படி உள்ளே வந்ததுன்னு சொல்லிடுறேன். அதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சதுன்னா வீலும் அப்போ நம்ம எல்லாருமே ஒரு ட்ராப்பில் தான் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். என்னென்னா இந்த டீ காஃபி இந்த பானங்கள்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, கட்டட வேலை செய்கிறவங்களுக்கு, ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்க நிறைய அப்படியே வெளியே ஊர்லேருந்து இறங்குவாங்க இல்லையா, இவங்களுக்குலாம் இவ்வளோ மணி நேரம் வேலை, இவ்வளோ கூலி அப்படின்னு இருக்கும். அந்தக்குள்ளே ஒரு 1 hour இல்லைனா 45 minutes ஆஃப் பிரேக் ஃபார் லஞ்ச் வந்துட்டு கொடுக்கறது முதலாளிங்களுக்கு வந்துட்டு ஒரு லாஸு. ஸோ அந்த டைம்லேயே இவங்களை வேலை செஞ்சு மொத்தமாக புழிஞ்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பசியை வந்துட்டு தள்ளி போடுறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயந்தான் டீயோ காஃபியோ. அது ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அது வந்துட்டு கட்டட வேலை செய்கிறவங்களுக்கு இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு எனர்ஜி வேணும், சுகர் வேணும், டீ வேணும். ஒரு நாளைக்கு 4 டீ குடிப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரியே போயிட்டுருந்து. இப்போ நம்ம வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டோம், அந்த ட்ராக்குள்ளே இப்போ நம்மளும் வந்துட்டோம். நம்ம ஒரு 8 hours ஒர்க் ஷிஃப்ட் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ டார்கெட் இருக்குது, இந்த டார்கெட்டுக்குள்ளே நான் 45 நிமிஷம் உட்காந்து சாப்பிட்ணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு டீயை குடிச்சிட்டு அடுத்தடுத்த வீடு, மார்க்கெட்டிங் அடுத்தடுத்த இடத்துக்கு போகிறோம். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் டு பி ஆனஸ்ட். ஸோ இப்படி நம்ம பசியை எடுக்கிற நேரத்தில் பசியை தள்ளி போடுறனால தான் டீயை குடிச்சு தள்ளி அதுவும் ஒரு சர்க்கரை தண்ணியை வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்றோங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். தட் வில் கிரியேட் அல்சர், பேன் கேஸ்ட்ரைட்டிஸ், பயங்கரமான விஷயங்கள். மொத்த உணவுக்குள்ளையும் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள். அண்ட் த டீ பவுடர் வி கெட் நவ், இது டீ பவுடரே இல்லை. இது வந்துட்டு 3rd class 4th கேட்டகரி. ரியலான ஒரு ஃபர்ஸ்ட் கிரேடு டீ பவுடர் வந்துட்டு நமக்கு வருதா அப்படின்னா டீ எஸ்டேட்காரங்கிட்ட நீங்கள் போய் கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் எக்ஸ்போர்ட். அந்தளவுக்கு 3000 ரூபா கொடுத்து
ஒரு 1 கிலோ இல்லைனா 500 grams ஆஃப் டீ பவுடர் யாரும் இங்கே வாங்க மாட்டாங்க, ஆனால் வெளிநாட்டுக்காரன் வாங்குவான். ஸோ குட் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகிடும். நமக்கு கிடைக்கிறது 3rd or 4th, அதை நம்ம குடிக்கிறது நம்ம தப்பு தானே சொல்ல முடியும். டீன்றது ஹேபிட் இல்லாமல் நமக்கு வந்து ரொட்டீன் ஆகிடுச்சு. ரொட்டீன் அண்ட் அடிக்ஷன், 200% அடிக்ஷன். ஸோ அப்போ இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது மேம்? அதை வந்து எப்படி மாற்றலாம்? என்ன நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இதனால பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வரும் அப்படின்னு, மேக்ஸிமம் என்ன பிரச்சனை வரும் டீ குடிக்கிறதுனால? இப்போ இந்த ஹேபிட் நான் அப்படியே தான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னா யூ கான்ட், ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களால் சாப்பிடவே முடியாது. இப்போ நான் வந்துட்டு ஐம் நியரிங் 30ஸ்ங்கிற மாதிரி. அப்போ நான் வந்துட்டு இப்போ குடிச்சிட்டு தான் இருக்கேன். டு பி ஆனஸ்ட், நானும் வந்துட்டு ஒரு பயங்கரமான டீ அடிக்ட். ஏன்னா நாங்கள் உட்காரோம், பேஷண்ட் பார்க்குறோம். நான் சொன்னேன் இல்லையா, 2 மீல் சாப்பிடுவேன். பேஷண்ட் முன்னாடியே 20 minutes பிரேக் எடுக்க முடியாது, டென்ஷன் ஆவாங்க. அவங்க ஃபஸ்ட்டே 1 hour வெயிட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு டீயை குடிச்சிட்டே காஃபி குடிச்சிட்டே நம்ம பேஷண்ட் பார்ப்போம். இது வந்துட்டு ஒன் ஆஃப் மை ஹேபிட்ஸாக இருந்தது. இப்போ ரொம்பவே ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 6 டீ 7 டீலாம் இருந்து இப்போ 1 டீ ஆயிருக்கு. ஸோ அது கிராஜுவலாக நம்ம வந்துட்டு அதுலேருந்து வெளியே வர்றது ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கு. நான் வந்துட்டு மொத்தமாக விடணும் அப்படின்னு நினச்சேன்னா மொத்தமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். ஸோ நான் 7லேருந்து 5 ஆக்கினேன், 5லேருந்து 3 ஆக்கினேன், 3லேருந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாகவே வந்துட்டு ஒரு நாளைக்கு 1ங்கிறது கான்ஷியஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். என்னெல்லாம் சேஞ்சஸ் நீங்களே ஃபீல் பண்ணுறது உண்டு? ஐயோ, ஸ்கின்ல நல்லா சேஞ்சஸ்ஸு. நானே கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்ல, டீ நம்ம கட் பண்ணனால நல்ல உணவுகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பசி வந்து நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால டீயே குடிக்கிறோம். ஸோ நம்ம டீ குடிக்காத நேரத்தில் என்ன பண்ணிடுறோன்னா ஏதாவது ஃப்ரூட்ஸ் வைக்க சொல்லிவிடுவேன். வாழைப்பழம் என்றைக்குமே என் பேக்கில் வந்துட்டு ஒரு ஆப்பிள்னா வாழைப்பழம் எப்போவுமே இருக்கும், கிஸ்மிஸ் பழம் இருக்கும். ஸோ அந்த டீன்னு ஒரு கிரேவிங் வரும்போது ஒரு நாளைக்கு 1 குடிச்சிட்ட ஷர்மி போதும், இனி நீ இதை தான் சாப்பிட்டு அந்த பசி அடக்கணும்னு சொல்லிட்டு வாழைப்பழம் சாப்பிட்ருவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் கான்ஷியஸாக தான் உங்களால் நிறுத்த முடியும். தேர் இஸ் நோ அதர் ட்ரிக்குன்னு நம்ம சொல்லவே முடியும். இப்போ டீக்கு வந்து சில பேர் வந்து ஆல்டர்னேட் சொல்கிறாங்க. இப்போ இந்த துளசி யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டீ வைக்கலாம், அதை எப்படி பார்க்குறீங்க? அது நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன சொன்னேன், நீங்கள் அந்த சூடான விஷயத்தை வெறும் வயிற்றில் போடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ டீக்காகவே நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். டீ வந்துட்டு குடிக்கிறது தப்பு இல்லை, எப்படி குடிக்கிறது அப்படிங்கிறதுன்னு. 5 டீ குடிக்காதீங்க, ஒரு நாளைக்கு 1. அந்த 1ஐயும் உணவுக்கு பின் குடிங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ சுட சுட ஒரு விஷயம், உங்களோட கை இப்படி இருக்குது, இது வந்துட்டு ஹார்டான ஒரு தோல், நம்மளோட அவுட்ரு வந்துட்டு ஹார்ட் ஸ்கின்னும்பாங்க. உள்ளே இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஸ்மூத், வெரி சென்சிட்டிவ். நாக்கே சென்சிட்டிவ் தான். நம்ம வந்துட்டு டீயை இங்கே ஊற்றுனா வர வலிக்கும், நாக்கில் சூடாக டீயை வச்சா வலிக்கும் எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருக்கா. அப்போ வெறும் வயிற்றில் பசிக்கும் போது எல்லாம் உள்ளே வந்துட்டு நமக்கு பயங்கரமாக ஃப்ரூட்ஸ் வரும், வெஜிடபிள்ஸ் வரும், ப்ரோட்டீன் வரும்னு வெயிட் பண்ணும்போது கொதிக்கிற தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அப்போ அதுக்கு கோவம் வருமா வராத ஸ்டமக்கு? அது டீயும் குடிக்காது இல்லையா? ஸோ அது ஃபுல்லாக டேமேஜ் தான் பண்ணிவிடும். உங்கள் ஸ்டமக் லேயர்ஸில் இருக்கிற மியூக்கஸ்னு ஒரு விஷயம் இருக்கும், அது எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி நீங்கள் டீ ஊற்றுறனால நிறைய விஷயங்கள் வரும். அதுக்கப்புறம் நம்ம HCl ஆசிட்னு ஒரு விஷயம் இருக்குது. ஃபுட் இருக்கிற இடத்துல ஃபுட் இல்லை, வெறும் டீ தான் வருது. அப்போ நம்ம உடம்புல நம்மளோட வயிற்று பகுதியில் இருக்கிற மியூக்கஸ் லேயரை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்படி ஆரம்பிக்கும் போது IBSன்னு ஒரு ப்ராப்ளம். நிறைய பேர் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சாப்பிட்டோன்னே மோஷன் போயிடுறேன். 3 வேளை சாப்பிடுவேன், சாப்பிட்டோன்னே 1/2 மணி நேரத்தில் மோஷன் வந்துடும். ஏன் அப்படின்னா இந்த டீ தான், வெறும் வயிற்றில் டீ காஃபி இது எல்லாத்தையுமே எரோட் பண்ணி விடுறதுனால எந்த ஒரு சாப்பாடும் நம்ம குடல் வந்துட்டு அப்சார்ப் பண்ணி பிளட்டுக்கு கூப்பிட்டு போகும். அந்த அப்சார்பிங்க்கு எதுவுமே இருக்காது, அது அப்படியே டைஜஸ்ட் ஆகி மோஷனாக வெளியே வந்துடும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் ரொம்ப டீ காஃபி குடிக்கிறீங்க வெறும் வயிற்றில் அப்படின்னா IBSங்கிறது ஒரு பெரிய வியாதி. ஆக்சுவலாக IBSங்கிறது வந்துட்டு சாப்பிடாததுக்கு சமம். சாப்பிட்டா 2 மணி நேரம் வயிற்றுக்குள்ளே உணவு இருந்தால் தான் அதுலேருந்து நல்ல விஷயங்கள் ரத்தம் எடுக்கும். 1/2 மணி நேரம் 15 நிமிஷம் இருக்குன்னா அப்போ சாப்பிட்லன்னு தானே அர்த்தம். உங்ககிட்ட ஒரு விஷயம் கொடுக்குற மாதிரி கொடுத்து டக்குன்னு வாங்கினேன்னா கொடுக்காம இருக்கலாம். இல்லை என்ன நிறைய இந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்குறோம், டீ பிரியர்களுடைய இந்த மீம்ஸ் இதெல்லாம். நல்லா பாலைவனமாக இருந்தாலும் டீ தான் குடிப்பேன்றது. ஒரு டீமில் யாராவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம், டீ சாப்பிட்டு ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக. அப்போ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக பிரச்சனை தான். ஆனால் அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட இல்லாமல் வாழ்க்கை இல்லைங்கிறனால அது லிமிட் பண்ணிக்கோங்க. எனிதிங் இன் லிமிட் இஸ் ஃபைன், அவ்வளோதான். இப்போ நம்ம கம்மியாக சாப்பிட்றனால லைஃபுக்கும் சாப்பிட்லாம், அது ஓவராக சாப்பிட்றனால ஒரு லிமிட் தான் சாப்பிட முடியும். நான் அந்த என்னால் டிவிலாம் இருக்கவே முடியாது டீ இல்லாமல். அப்போ ஒரு நாளைக்கு 1 குடிச்சேன்னா கண்டிப்பாக நான் 90 வரைக்கும் குடிப்பேன். அந்த ஒரு இதுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அது வரைக்கும் குடிக்கணுன்றனால நம்ம குறைச்சிக்கலாம். ஆமாம். ஓகே, அப்போ வந்து நீங்கள் வந்து சொல்கிறது வந்து ஹேபிட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறது தான் பெட்டர் அப்படின்ற. ஸ்டாப் மீன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு டீனா லிமிட் பண்ணுறது பெட்டர். இப்போ இந்த டீ அண்ட் காஃபி அப்படிங்கும்போது அதையும் பேசுகிறாங்க.
இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பொதுவாகவே வந்து அது வந்து ஒரு ஹாட் வாட்டர் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொல்கிறீங்க. சக்கரை, சுகர் வாட்டர். ஓகே. ஸோ அப்போ இது வந்து டீயா காஃபியான்னுலாம் டிபேட் போகுது. டீ வந்து ஆபத்தாக இருந்தாலும் காஃபி அளவுக்கு இல்லைப்பா அப்படின்றாங்க. அதில் வேரியேஷன் உண்டா? ஓகே. இப்போ காஃபின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு பயங்கரமான, டீ கூட யாரும் மார்க்கெட்டிங் பண்ணுறதில்ல. காஃபிங்கிறது வந்துட்டு நம்ம ஊரில் இல்லாத ஒரு விஷயம். ஸ்டார்பக்ஸ்னு ஒரு விஷயம், அந்த ஒரு இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்தால் காஃபி வந்துட்டு நம்ம இவ்வளோ குடிச்சிட்டு இருந்த காஃபி இவ்வளோ பெருசாக்கனா மீடியம் லார்ஜுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருசு. ஒரு மனுஷன் அவ்வளோ காஃபி குடிக்க முடியுமா, அவன் கெப்பாசிட்டியை டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம இப்போ. அண்ட் தலைவலிக்கு ஒரு மருந்தாயிடுச்சு காஃபி டீங்கிறது. தலைவலியாக ஒரு டீ ஏதோ ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குற மாதிரி பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் டு டேக் தெம். ஆனால் காஃபிங்கிறது வந்துட்டு த மோஸ்ட் அசிடிக் ஃபுட் இன் த வேர்ல்டு. பயங்கரமான அசிடிட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு உணவு டீயை விட ஜாஸ்தியாக. டீயில் கூட நம்ம எதோ ஏலக்காய் பட்டை கிராமுன்னு போட்டு நம்ம கொஞ்சம் அதை ஹெர்பலைஸ் பண்ணிக்கலாம். காஃபி அப்படி பண்ண முடியாது. காஃபிக்குள்ளே போய் ஏலக்காய் பட்டைலாம் போட முடியாது. ஸோ நான் அதை அப்படி தான் பார்ப்பேன். ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரிங்காக வந்துட்டு கேப்பச்சினோ அப்படி காஃபி ஷார்ட்ஸில் எடுக்கும்போது ஐம் லைக் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன எங்கே போயிட்டுருக்கு இந்த, அது ஃபேட்டை பேர்ன் பண்ணுது. ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் மெனி அதர் ஹோல் ஃபுட்ஸ் இல்லையா? நான் அதை கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன். என்னோடய ஒப்பீனியனாக அதை வச்சுக்கலாம். இது வந்துட்டு இதுதான் கரெக்ட் தப்புன்னு நான் சொல்ல. ஒரு டாக்டராக, ஒரு ஃபுட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்ச டாக்டராக நான் சொல்லணும் அப்படின்னா, காஃபி அண்ட் எம்டி ஸ்டமக், காஃபி ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரிங்க், போஸ்ட் ஒர்க் அவுட் ட்ரிங்க் வந்துட்டு இப்போ இன்றைக்கும் லேட்டராக காசக்க தான் செய்யும். யூ ஹேவ் அதர் ஃபுட்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது ஆல்டர்னேட் அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்டில் நெய் எடுத்துக்கோங்க. ஐயோ அது ரொம்ப நல்லது. ப்ரீ ஒர்க் அவுட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கணும், 4 முட்டை சாப்பிட்றது, பயிர் ஸ்ப்ரவுட்ஸ் முளைக்கட்டின தானியம் சாப்பிட்டு போகிறது, இதெல்லாம் இதுக்கும் நீங்கள் முளைக்கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா 30 ரூபாய்க்கு முளைக்கட்டி அழகாக அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு என்ன பிரச்சனை? இந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிட்றது. அட்லீஸ்ட் தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க, காஃபி வேணாம். அதேமாரி உங்கள் ட்ரெயினர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ யூ கேன் டூ தட். ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ். நான் டயட் கொடுக்கும்போதே சொல்லுவேன், 10 பேர்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்குறீங்கன்னா டு நாட் டேக் திஸ் டயட். நம்பி வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் 1 மந்த்ஸில் கொடுப்பேன். அப்போ நான் மட்டும்தான் டயட் எடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா லாட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ், லாட்ஸ் ஆஃப் பீப்புள் வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ ஒரு சர்டிஃபைட் ஆள்கிட்ட நீங்கள் எடுக்கிறது நல்லது. மேம் இப்போ டீன் பேசும்போது நீங்கள் சொல்கிறது வந்து அதை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்றது. இப்போ ஆல்டர்னேட் அப்படிங்கும்போது ஹெர்பல் டீ எல்லாம் சில பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் எடுத்துக்கோங்க, இது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றது. அது ரிசல்ட்ஸ் கொடுக்குமா? நான் என்றைக்கும் சொல்கிற மாதிரி ஒரு கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும், கரெக்டான உணவு. நீங்கள் வந்துட்டு நம்ம ஒரு வெயிட் லாஸில் இருக்கோம், ஒபிசிட்டி வந்து நார்மல் ஆகிறோன்னா காலை உணவு மட்டும் மாற்றுறேன், மதிய உணவு மட்டும் மாற்றுறேன்னா 3 வேளை உணவு, நடுவில் நான் சாப்பிட்ற எல்லா ஸ்நாக்ஸையும் மாற்றணும். அப்போ மட்டும்தான் ஒரு ரிசல்ட் இருக்கும். அதுக்கு நடுவில் நீங்கள் ஹெர்பல் டீ, க்ரீன் டீ, லெமன் டீ எடுக்கிறது அட்வைசபிள் தான். ஆனால் அதையும் சர்க்கரையை போட்டு எடுக்கிறது வந்துட்டு டோட்டல் வேஸ்ட். யூ கேன் ஹேவ் ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகருக்கு பெரிய டிபேட் இருக்குது. ஐ ஆல்வேஸ் ஸ்டிக் டு ப்ரௌன் சுகர் தான். இல்லை அது வித்தியாசம் உண்டா? ஆஃப்கோர்ஸ் வித்தியாசம் உண்டு. மேக்கிங் ப்ராசஸ்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஒயிட் சுகருக்கு நீங்கள் எவ்வளோ சிந்தட்டிக் விஷயங்கள் போடணும், அது அப்படியே பல ஒயிட் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் போடணும். அண்டு திரியாக அது வரதுக்கு போடணும். நம்ம வந்துட்டு கரும்பு சக்கரை அப்படிலாம் இல்லவே இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் மேட் அவுட் ஆஃப் பாம். கூட வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில ஹெர்பல் தான். நான் வந்துட்டு கரும்பு சக்கரை செய்கிற இடத்துக்கு போய் பார்த்துருக்கேன், ஃபுல் மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்துருக்கேன். வந்ததுலேருந்து போகிற வரைக்கும் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதில் எந்த தப்புமே இல்லை, அதில் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அதாவது மேக்கிங் ஏரியா வந்துட்டு ஹைஜீனிக்காக இருக்கிற வரைக்கும் நான் பார்த்தது எல்லாமே ஹைஜீன் தான். இல்லை கடைசியில் சொல்கிறது என்னென்னா சுகர் தானே அப்படின்னு. அதுதான் சுகர் தானேன்னு சொல்லக்கூடாது. இப்போது நான் என்ன சொல்கிறது, இப்போது 200 கேலரி காலையில் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ 200 கேலரினா இப்போ நார்மலாக சொல்கிற ஒரு 4 முட்டை கேலரியில் 200ன்னு வச்சுக்கோங்க. 200 கேலரி கோக்கும் இருக்குது. கோக்கும் முட்டையும் 200 கேலரி தான், 2 ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கோக்குக்கான தன்மைகள் கோக்கில் இருக்கும், முட்டைக்கான ஆனால் கேலரியை வச்சு நம்ம வந்துட்டு 2 ஒன்று தான் அப்படின்னு சொல்ல முடியாது. சேம் கோஸ் வித் சுகர். வெயிட் கெயினில் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சுகரோட அதே ஃபேட்டு, அதே இனிப்பு தன்மை தான் கரும்பு சர்க்கரைக்கும் இருக்குது. ஆனால் மேக்கிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இதை மேக் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் இருக்குது, இதில் மேக் பண்ணுற கெமிக்கல்ஸே இல்லை. யூ டோன்ட் நீட், அதில் ஸ்மெல் இல்லை, எதுவுமே இல்லை. இல்லை இது ஏன்னா ஒரு நாள் நானே டீ சாப்பிடும்போது அண்ணா கரும்பு சர்க்கரை போடுங்கன்னப்போ என் ஃப்ரெண்டு சொன்னான், 2 ஒன்று தானாமா. அதான் அவங்களே சொல்லிட்டாங்க, எவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறான்னா அதுவும் சொல்லலை, பட் அவங்களே சொல்லிட்டாங்க, அதனால 2 ஒன்று தான், நம்ம நார்மல் சுகரே கலந்துக்கலாம். நான் ஒரு ரீல் வச்சுருக்கேன், அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே.
அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசை சுகர், அதாவது வெள்ளை சர்க்கரை மேக் பண்ணுற ஃபேக்ட்ரிக்கு போய் பார்க்கணுன்னு. ஒருத்தங்களே நான் விட மாட்டாங்க, எதையாவது பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், ஒரு டைம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சொல்கிறனால என்னை மாறிட்டாங்களா எல்லாரும்? நான் அதையும் சொல்லுவேன், நான் சொல்கிறனால ஒன்றும் மாறப்போதில்லை, நீங்கள் காட்டுங்கன்னா அப்பவும் காட்ட மாட்டாங்க. இந்த ஃபேக்ட்ரி, இந்த ப்ராய்லர் கோழி ஃபேக்ட்ரிலாம் காலை விழுகாத குறையாக கேட்டிருக்கேன், எனக்கு ஒரு டைம் காட்டுங்கன்னு யாரும் காட்டினது. ஓகே. ஸோ இப்போ இந்த வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அந்த ப்ராக்டிஸில் இருக்கேன் நான். இப்போ ஏன்னா அவங்க வாயை கட்டணும்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த க்ரீன் டீ செட் ஆகுமா? ஏன்னா அவங்க என்ன சொல்லாங்க, நான் க்ரீன் டீ எடுத்துக்கிறேன், சுகர் கலக்காமல் நான் குடிச்சிக்கிறேன், அப்படிங்கும்போது அதை கண்ட்ரோல்குள்ளே வைக்கிறதுக்கு க்ரீன் டீ. எஸ், அதில் ஒரு ஹெர்பல் தானே. நீங்கள் வந்துட்டு க்ரீன் டீங்கிறத விட சுகர் போடாமல் சாப்பிடும்போது அதை நான் ஹாட் வாட்டராக தான் கன்சிடர் பண்ணுவேன். ஒரு கொய்யா இலை போட்டோ, இல்லை ஒரு சின்னமன் பவுடர், பட்டை பொடி, இதெல்லாம் ஃபேட் பர்னர்ஸ் இதெல்லாம். ஸோ அப்படி நமக்கு ஹாட் வாட்டராக கன்சிடர் பண்ணலாம். ஸோ வார்ம் வாட்டர் வந்துட்டு உங்களுக்கு இனிமேல் டைஜஷனை ஈஸி பண்ணி கொடுக்கும். அப்போ தாராளமாக நீங்கள் வந்துட்டு அதை எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒன் ஆஃப் யூர் டயட் ரொட்டீனில் ஒன்றா வச்சுக்கலாம். அதுவும் வெறும் வயிற்றுல இல்லை, சூடாக ஒன்று உள்ளே போனால் நிம்மதியாக இருப்பேன்னா உணவுக்கு பின் வச்சுக்கலாம். எஸ், நிறைவாக ஒரே ஒரு கேள்விங்க. இந்த டீன் பேசிட்டனால இதையும் கேட்டலாம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் அந்த ஹேபிட் இருக்கும். டீனா உடனே ஒரு பிஸ்கட்டை வந்து டிப் பண்ணி சாப்பிட்றது, இல்லை இந்த ஊட்டி வரிக்கி அதெல்லாம் உள்ளே போட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் எடுத்து, இதெல்லாம் வந்து நல்ல ஃபன்னாக ஜாலியாக இருக்கும் நமக்கு. ஆனால் இதெல்லாம் ஓகே தானே? நான் வந்துட்டு சின்ன வயசில் இருக்கும்போது பூஸ்ட்டு 3 வரைக்கும் உள்ளே போட்டுருவேன். ஊட்டி வரைக்கும் கோல்டன் பேக்கரி தான் நமக்கு. அந்த லேயராக அதில் வந்து ஸ்பூன். இது வந்துட்டு நம்ம சாப்பிட்ருக்கோம், நம்ம ஏன் சாப்பிட்டு அதை மீறி வந்துட்டோம். இப்போ இருக்கிற கிட்ஸ் வர முடியலன்னா ஒன்லி உடற்பயிற்சி, வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் பயங்கரமாக ஓடி ஆடி விளையாடுறீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் இருந்துச்சுன்னா இப்போ கூட நீங்கள் டீயும் வரைக்கும் சாப்பிட்லாம். ஏன்னா அது பேர்ன் ஆகிடும். அதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்ம காய்கறி நார்மலாக சாப்பிட்றோம். இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது அப்படியே போய் லிவர் மேலே தான் உட்காருது, குடலுக்கு மேலே தான் உட்காருது, வயிறுக்கு மேலே அப்படியே விசரல் ஃபேட்டாக மாறுது. அதனால அது ரொம்ப டேஞ்சர். அண்ட் நான் ஊட்டி மேலே மேட்டுப்பாளையம் ஏறும்போது நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து ஏதோ குடிச்சிட்டு இருந்தோம். தூரத்தில் ஒரு அம்மா வந்துட்டு மில்க் பிக்கீஸ் பேக்கெட் வச்சுட்டு ஒரு டீ அடிக்கிறாங்க அந்த பொண்ணை, குட்டி பாப்பாவை. குடின்னு விஷத்தை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அப்போ வந்துட்டு அது சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான உணவை கொடுக்கும்போது நான் அப்போ அதுக்காகவும் வீடியோ போட்டேன். அந்த மாதிரி தான் இது வந்துட்டு டோட்டலி நாட் அக்செப்டபிள். இது வந்துட்டு ஊர்க்காரங்கன்னா எல்லாம் அக்செப்டபிள். விவசாயம், என் குழந்தை வந்துட்டு வெயிலே தான் சுற்றுவான்னா நீ கொடுங்க, தப்பே இல்லை. ஆனால் அந்த கொடுக்குற குழந்தைக்கும் ஷைனிங் இருக்காது, தலைன்னு இருக்க மாட்டாங்க, காஞ்ச கருவாடாக தான் இருப்பாங்க, ஒரு ஸ்கின்ல ஒரு ஷைனிங்லாம் இருக்காது. ஏன்னா அது ஃபுல் மைதா சர்க்கரை. ஏன்னா சில குழந்தைகளுக்கே நம்ம வந்து இந்த பாலில் பிஸ்கட்டை பொடியாக்கி அதை கலந்து அதை ஒரு ஃபுட்டாக கொடுக்குறாங்க. அதுதானே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே கொடுக்குறாங்க. அதெல்லாம் இப்போ ஏற்புடையதே இல்லை. அது ரெண்டுமே வந்துட்டு என்ன பண்ணணும், உங்கள் குடல், அதாவது இன்டெஸ்டைன்னு ஒரு விஷயம் இருக்குது. குடலில் ஏகப்பட்ட ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக குட்டி குட்டி இன்டெஸ்டினல் வில்லைன்னு சொல்லுவாங்க. அது வழியாக தான் நியூட்ரியன்ஸ் வந்துட்டு இங்கேருந்து பிளட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ மைதாவும் சர்க்கரையும் நீங்கள் வெறும் வயிற்றில் போடுறதுனால என்ன ஆகும்னா அந்த எல்லா குட்டி குட்டி ஓட்டையும் அடைப்பட்டுரும். அப்போ நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க, ஆனால் எந்த ஒரு சத்துமே பிளட்டுக்குள்ளே போகாது. ஏன்னா எல்லா ஓட்டையும் அடைச்சிருச்சு. அப்போ என்ன ஆகும்னா டைஜஷன் இல்லாமல் மோஷன் ப்ராப்ளம் வரும், மலச்சிக்கல் வரும், 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போவோம். அதை ரெடி பண்ணுறதுக்கு எனிமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டீ அண்ட் பிஸ்கட், இல்லை டீ வறுக்கி, டீ கூட இந்த மைதா உணவுகள் எல்லாமே டேஞ்சர். சின்ன வயசில் டேஞ்சர் பெருசாக இருந்துக்காது, பெருசாக பெரிய ப்ராப்ளம் போய் விடும். ஆனால் என்ன வந்து ஒரு இப்போ டெய்லியும் எனக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, என்னால் விளையாடுறேன், ஜிம் போகிறேன், இந்த மாதிரி ப்ராக்டிஸ் இருக்குன்னா அவங்க எடுத்துக்கலாம். ஜிம் போகிறேங்கிறவங்க வந்துட்டு வேலை செய்கிறவங்க தான் ஜிம் போவாங்க. வெளியே விளையாடுறவங்க எங்கேருந்து போய் ஜிம் போகிறாங்க? நான் என்ன சொல்றேன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நான் சொல்கிறேன். ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. வெயிலில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குன்னா எடுத்துக்கலாம். அவங்களுக்கு தாராளமாக. அது வந்துட்டு பேர்ன் ஆகிடும். அது நான் ஈஸியாக சொல்ல, மூட்டை தூக்குறவங்க, விவசாயம், இது ரெண்டும் வந்துட்டு டைரக்ட் வெயில். இவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு நாள் 4 டீ கூட குடிங்க அப்படின்னு சொல்லி விட்டுல, எக்ஸப்ஷனல். ஆனால் நம்ம மாதிரி ஆளுங்கள்லாம் தவிர்க்கணும். ஒன்ஸ் இன் அ வைல் தாராளமாக எடுத்துக்கலாம். 20 நாளைக்கு ஒரு தடவை ஊட்டி போகிறேன், அப்போ மட்டும் சாப்பிட்டேன், பிரச்சனையே இல்லை. ஸோ நிறைய டீ பிரியர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியான வீடியோ. மாறணும். நான் திருப்பி சொல்கிறேன், யூ ஹாவ் டு சேஞ்ச். இப்போ இல்லைனாலும் அப்புறம் சம்பாதிக்கிறதெல்லாம் என்கிட்ட தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் டாக்டர்கிட்ட. அதனால வந்துட்டு இப்போவே லிமிட் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி 90 வயசு 100 நான் இருக்கேன் அப்படின்னா அவ்வளோ நாள் நான் அந்த விஷயத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா இப்போ அது கண்ட்ரோல் இருக்கிறது தப்பே இல்லை. டெய்லி ஒரு டீ எடுத்துக்கோங்கப்பா. ஆஃப்டர் ஃபுட். ஓகே, ஆஃப்டர் ஃபுட். நன்றி. தேங்க்யூ. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபேல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. பாரம்பரிய
பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ப்ரோனட் ஆயில். உனக்கு இந்த குழந்தை வேணுமா? நீ ஏன் மனுவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? விடிஞ்சா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையன் கூட நிச்சயதார்த்தம்.